காங்கிரஸ் டிவிகேவுடைய அலைன்ஸ் வந்து நேச்சுரல் அலைன்ஸ்ன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அவங்க டிவிகேவோட இணையத்துக்கு ரெடின்னு அவங்க கிரீன் சிக்னல் ஓப்பனா கொடுத்துட்டாங்க. டிவிகே அலைன்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா ஒரு பெரிய ஒரு மாநாடு பண்ணி ராகுல் எல்லாம் இங்க இன்வைட் பண்ணி ஒரு ஒரு மாநாடு நடத்திடுவாங்க. எந்த நிர்வாகிகளும் பொது மேடையிலையும் பத்திரிகை இதுலயும் பேச வேணாம். டிடிவி அதிமுக சேர்ந்த உடனே அவர் பேசினதெல்லாம் போட்டாங்க. எடப்பாடி முதலமைச்சர் அதான் நான் சேரக்கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரியான கட்டிங்லாம் நிறைய வரும். திமுக அதிமுக கூட்டு கலவானீங்க இந்த இடத்துல எப்பவுமே. தேர்ட் ஃப்ரண்ட்னு ஒண்ணு வந்ததுன்னா இவங்க 2 பேர் சேர்த்துப்பாங்க. இவங்க 2 பேர் சேர்ந்து அந்த தேர்ட் ஃப்ரண்ட் காலி பண்ணணும்னு நினைப்பாங்க. காங்கிரஸ் வெளியே போகுதுன்னு தெரிஞ்சதுனால வெளியே போனோம்னா நம்ம சீட்டை கொஞ்சம் ஏற்றி கேட்போம். அந்த 25-30 சீட்டை வந்து நமக்கு ஒரு 5-6 சீட் கொடுக்கட்டுமே அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. திமுக நான் எழுதி வச்சுக்கோங்க தேவா, திமுக இந்த போன தடவை இந்த சீட்டை விட அதிகமாக தான் நிற்பாங்களே தவிர அவங்க சீட்டை விட்டு கொடுத்து நிற்க மாட்டாங்க. ஓகே, விஜய்க்காக காங்கிரஸ் வரல. அப்படி வரணும்னா என்னைக்கா வந்திருக்கலாம். அவங்க கேரளாவுடைய பாலிடிக்ஸும் பாண்டிச்சேரி அரசியலுக்கும் அவங்களுடைய காரியத்தை சாதிச்சுக்க தான் வராங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிகே டாக் நிகழ்ச்சியில் திரு சிகே அவர்களோடு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து பேசவிருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் தேவா. சார், ஜார்ஜியா எல்லாம் எப்படி இருக்கு? இல்ல தேவா, 2 நாள் வீடியோ ஜார்ஜியா ரொம்ப நல்லா இருக்கு. மைனஸ்ல போயிட்டு இருக்கு. சூப்பர் சார். ஜார்ஜியால நம்ம 2 நாள் கலவரம் இல்லைன்னா நிலவரம் வேற. புரியுது. எந்த நாட்டுல இருந்தாலும் தமிழ்நாட்டு அரசியல பேசாம உங்களால இருக்க முடியலன்றத புரிஞ்சுக்க முடியுது என்னால. என்ன பண்றது, கல நிலவரம் நம்மள பேச வைக்குதே. கண்டிப்பா சார். நம்ம நேயர்களும் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 2 நாள் வீடியோ போடலன்ற மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் கூட வந்துச்சு. சோ அவங்களுக்கு வந்து ஒரு வார்த்தை சொல்லிருங்க ஏன் வரலன்றதையும். நம்ம கொஞ்சம் ஒரு ஒர்க் விஷயமா ஜார்ஜியா வரைக்கும் வந்திருந்தேன்ப்பா. அதனால செட்டில் டவுன், என்ன டிரான்ஸ்லேஷன் நிறைய டிராவல்லே இருந்ததுனால நெட்வொர்க் இல்லைன்னா நேத்தே பண்ணியிருக்கலாம். கேப் விட முடியாம கேப் விடுற மாதிரி ஆயிடுச்சு. பார்க்கலாம், இனிமேல் கண்டினியூஸா போட பார்ப்போம். ஓகே சார், நம்ம நிகழ்ச்சிக்கு செல்லலாம் சார். இப்ப என்னன்னா, நம்ம ஏற்கனவே நீங்க தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரீங்க, சொல்லிக்கிட்டே வரீங்க. என்னன்னா, திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸ் வெளியே போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்திருக்கீங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் கலவர நிலவரம் போயிட்டு இருக்கு. என்னன்னா, கிரீஷ் சோடங்கர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, எங்களை என்ஜிஓ கம்பெனி நடத்துற மாதிரி இருக்கா, எங்களுக்கும் ஆட்சியில அதிகாரத்திலே பங்கு வேணும் அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கும் ஆசை இருக்கு. அது மட்டும் இல்லாம எங்களுடைய பலத்தை தாவேக்கா உணர்ந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட், பெரிய ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாரு சார் அவர். ஆமா தேவா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடியே பதிவு பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். சரியா இருந்துச்சுன்னா, காங்கிரஸ் டிவிகேவுடைய அலைன்ஸ் வந்து நேச்சுரல் அலைன்ஸ்ன்னு நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து கண்டிப்பா வரதுக்கான வாய்ப்பு 100% இருக்கு. 99.99% நம்ம சொல்லியிருந்தோம். அதேதான். இப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அவர் அங்க டெல்லியில இருந்து அந்த கொடுத்துருக்கிறதும், சென்னைக்கு வந்துட்டு போகும்போது பத்திரிகையாளருக்கு வந்து பேட்டி கொடுக்காம தவிர்த்ததும் வந்து நம்ம வந்து சிங் படி பார்க்க வேண்டியதுதான். அது வந்து போய் 2 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காங்க காங்கிரஸ். இவங்க ஏதாவது சரியான பதில் கொடுப்பாங்கன்னு. இவங்க சரியா பதில் கொடுக்கலன்ன உடனே அவங்க அங்க ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா நம்ம இதை பார்க்கணும். ஸோ இப்போ காங்கிரஸ் உடைய நிலைமை இது என்னன்னா, அவங்க டிவிக்கோட இணையத்துக்கு ரெடின்னு அவங்க கிரீன் சிக்னல் ஓப்பனா கொடுத்துட்டாங்க. எப்பவுமே நம்ம சொல்லுவோம், யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு. அந்த மாதிரி எப்பவுமே ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, அந்த அலைன்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி இவங்களை நம்பி போறதா வேணாமான்னு ஒரு டைலம் இருக்கும். இப்ப டிவிக்கே பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வரன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல வராம போயிட்டா என்ன பண்றது அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும் எப்பவுமே ஒரு நியூ அலைன்ஸ் ஃபார்ம் ஆகும்போது. ஏன்னா பல பேர் இப்ப வரேன்னு சொல்லிட்டு வர மாதிரி போய் அவங்களுடைய இதை முடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப டிடிவி மாதிரியான ஆட்கள்லாம் வந்து டிவி கேக்க வந்து பாசிட்டிவா சொன்னாரு. அதை பேஸ் பண்ணி என்டிஏல போய் அலைன்ஸ் ஆயிட்டாரு. அந்த மாதிரி காங்கிரஸும் திருப்பி ஆயிடக்கூடாதுன்னு அவங்க சைட்ல இருந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நீங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, ஏதாவது ஒரு சிக்னல் கொடுங்க அப்படின்ற மாதிரி. எப்பவுமே இது வந்து இது இந்த மாதிரி இடத்துல தான் இந்த சீனியர்ஸ் ஆன அரசியல்வாதிகளுடைய இது வேலை செய்யும். இப்ப செங்கோட்டையன் போன்றவங்க மாதிரி சொல்ல எப்பவுமே அந்த சிக்னல் வந்து அங்கிருந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி நாங்க எங்கள்கிட்ட வந்து டிவிக்கே உணர்ந்திருக்கு அப்படின்றது வந்து ஒரு சிக்னல். நாங்க ஓப்பனா வெளியே சொல்றோம் டிவிக்கே கூடன்றத. அப்ப அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வந்து தொடங்க ஆரம்பிக்கும்னு நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ஒரு வாரத்துக்குள்ள ஐ மீன் என்னுடைய அசிம் கரெக்டா இருந்தா சாரி 28 இந்த மாசம் ஒரு கிளாரிட்டி வந்துடும். எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வந்து 11th வரும்னு நினைக்கிறேன். மார்ச் 11th அசியூம் பண்றேன். ஓகேவா, நம்ம 6th 7th 8th நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். மேபி மார்ச் 11th வந்து வரதுக்கு 99% சான்சஸ் இருக்கு எலெக்ஷன் நோட்டிபிகேஷன். ஸோ அதுக்கு முன்னாடின்றதுல இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த 3rd 4th பண்ணிடுவாங்க. இப்ப மோடி 6th வராரு இல்லையா, ஒன்னு இருக்கு. ஃபர்ஸ்ட்டுக்கு அப்புறம் 6th வராரு. இன்கேஸ் 6th ஒரு பெரிய மாநாடு சப்போஸ் டிவிக்கு அலைன்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா
ஒரு பெரிய ஒரு மாநாடு பண்ணி ராகுல் எல்லாம் இங்க இன்வைட் பண்ணி ஒரு 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 மாநாடு நடத்திடுவாங்க. ஏன்னா அந்த தேர்தல் பிரச்சார செலவுக்குள்ள இது வரக்கூடாதுன்றது ஒரு 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 பெரிய இது ஃபார்மேஷன் ஆயிடும் இதுல. சோ இது ஒண்ணு, இது அமையும் பட்சத்தில் இதெல்லாம் கிரைட்டீரியா ஆகும். அதே மாதிரி டிவிகே நிர்வாகிகளுக்கே அவங்க சைட்ல இருந்து ஒரு சர்க்குலர் கொடுத்திருக்காங்க. குடுத்துருக்காங்க. எந்த நிர்வாகிகளும் பொது மேடையிலயும் பத்திரிகை இதுல பேச வேணாம், எதனால சார்? விவாதங்கள்ல கலந்துக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா விவாதங்கள் இங்க இருக்கிற அது வந்து இங்க சார்பு சேனல் தான் அதிகம் இல்ல தேவா. சரி, இப்ப நீ டிவிக்கு சப்போர்ட் சேனல் ஏதாவது ஒண்ணு சொல்ல பார்ப்போம். டிவி சேனல்ஸ்ல யூடியூப்ல நிறைய பேர் பேசுறோம், அது விட்டுருங்க. ஆனா டிவி மெயின்ஸ்ட்ரீம்ல சேனலா நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு சார்பு சேனல்கள் தான் அதிகமாவே இருக்கு. மெயின் ஸ்ட்ரீம்ல யாருமே இதை நம்மளும் கமெண்ட் பண்ண தேவையில்லை. இன்னைக்கு யாரு ஆளுங்கட்சி எதிர்கட்சி இருந்தவங்களுக்கு கூட அவங்க ஏற்கனவே டிராவல் பண்ணதுனால அதையே அவங்க மெயின்டைன் பண்றாங்க. அதனால அது ஒண்ணு நம்ம இது பண்ண முடியாது. பட் இப்போ இவங்க எங்க போய் ஏடகடமா அதாவது ஏடகடமா இல்ல, இவங்க வாயை புடுங்குவாங்க ஏதாவது சொல்லி. எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ கவுண்டர் நெகட்டிவா டிவிக்கு நெரேட்டிவ் செட் பண்ணி பேச வச்சாலுமே டிவிகே நிர்வாகிகள் பேச்சாளர்கள் வந்து ரொம்ப கண்ட்ரோலா, ரொம்ப எத்திக்கலா, தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் இல்லாம தான் பண்றாங்க. அது எந்த இதுவும் இல்ல. இருந்தாலும் தவிர்க்க முடியாத ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா, அது அந்த அலைன்ஸ ஃபார்ம் பண்றதே வந்து நெகட்டிவ் ஆயிடும். சோ அத வச்சு ஊதி ஊதி நம்மாளுங்க தான் இப்ப சோசியல் மீடியால பெருசாக்கிடுவாங்கல்ல. அந்த மாரி பண்ணிடுவாங்க. சரியா? சோ சோ ஓ இந்த நிர்வாகிகள பேசாம ஒரு வாரம் இருக்க சொல்றதே, ஒரு வாரத்துக்குள்ள அலைன்ஸ் ஃபார்ம் ஆயிடும்ன்றது தான் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணோம். ஒரு வாரத்துக்குள்ள அலைன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் எல்லாம் வெளிய வருவாங்க. அதே மாரி இந்த அலைன்ஸ் ஃபார்ம் ஆன இப்போ எப்படி டிடிவி அதிமுக சேர்ந்த உடனே அவர் பேசினதெல்லாம் போட்டாங்க. எடப்பாடி முதலமைச்சர் அதான் நான் சேரக்கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரியான கட்டிங்லாம் நெறைய வரும். இதேதான் நடந்துச்சு. நேத்து வரை இப்ப நேத்து அது வரைக்கும் ஒண்ணா தேமு இருந்த திமுக காரன்னு என்ன பண்ணுவான்? தேமுதிக, திமுக கூட்டணி நடந்தப்போ அந்த பழைய வீடியோலாம் வந்துச்சு சார். அதெல்லாம் கூட நம்ம பார்த்திருப்போம். அது அது என்டிஏல வந்தது. ஓகேவா? இங்க திமுக காரங்களே போடுவாங்க இப்போ. எப்படின்னா, காங்கிரஸ் வந்து கச்சத்தீவ தார வார்த்தது. நாங்க இல்ல. இது எல்லாரும் சேர்ந்து இப்ப அடிப்பாய்ங்க. நான் தான் சொல்றேனே, திமுகவும், அதிமுக கூட்டு களவாணிங்க இந்த இடத்துல எப்பவுமே. தேர்ட் ஃப்ரண்ட்ன்னு ஒண்ணு வந்ததுன்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்துப்பாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த தேர்ட் ஃப்ரண்ட்ட காலி பண்ணணும்னு நினைப்பாய்ங்க. அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து தாக்குற தாக்குதல் எல்லாம் இந்த பக்கம் அடிப்பாய்ங்க நெறையா. இப்ப என்ன பண்ணுவாங்க, திமுக பேச முடியாத சில விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த கச்சத்தீவு, நீட்டு தேர்வு, இதெல்லாம் அதிமுகவுக்கு லீடா குடுப்பாய்ங்க. சில லீடெல்லாம் இருக்கும். அத தூக்கி இவங்களுக்கு குடுத்து 2 பேர் சேர்ந்து டார்கெட் வந்து காங்கிரஸ், டிவிகேன்னு கொண்டு போயிடுவாய்ங்க. அதனால இப்போ இந்த ஒரு வாரத்துல எந்த ஒரு அசம்பாவிதம் அந்த மாரி நடக்காம இருக்கிறதுக்கு தான் டிவிகேல வந்து அவாய்ட் பண்ண சொல்றாங்க. யாரும் வந்து கொஞ்சம் பேசாதீங்க அப்படின்னு. இத வந்து இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சார், காங்கிரஸ் கூட தான் திமுக கூட தான் இப்ப ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு பார்த்தா, விசிகாவும் 12 தொகுதி கேட்கிறதா தகவல் வந்திருக்கு. அதே மாரி கடையநல்லூர், அப்புறம் வாசுதேவநல்லூர் இந்த மாரி தொகுதிகள்லாம் கூட மதிமுக கேட்கிறதாகவும் தகவல் வந்திருக்கு. அதையும் வந்து நாங்க குடுக்க மாட்டோம் அப்படின்ற மாரி திமுக இருக்கிறதா இன்னொரு தகவலும் வந்திருக்கு சார். தொடர்ந்து கூட்டணி கட்சிகளுடைய ஒரு ஒரு இன்னும் ஒரு சுமூகமா இல்லையே உறவு. இங்க வந்து விடுதலை சிறுத்தையும், மதிமுகவெல்லாம் நம்ம நம்ப முடியாது. மதிமுகவுக்கு இது கிடையாது. ஸ்டாண்டர்டைஸ் இல்ல. இப்போ அவங்க போனாலும் யாரும் ஏத்துக்கிற நிலைமையில இது இல்ல. ஓகேவா? சோ டிவிக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. விடுதலை சிறுத்தைக்கு. ஆனா டிவி சைடுல இவர் பேசின பேச்சு இப்ப வரைக்கும் பேசினதெல்லாம் ஹெவியா பேசிட்டாரு. இவ்வளவு பேசிட்டு மாதிரியான விஷயம் தான். ஓகேவா? அவரு இப்ப காங்கிரஸ் வெளிய போகுதுன்னு தெரிஞ்சதுனால, வெளிய போனோம்னா நம்ம சீட்ட கொஞ்சம் ஏத்தி கேட்போம். அந்த 25, 30 சீட்ட வந்து நமக்கு ஒரு 5, 6 சீட் குடுக்கட்டுமே! அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு அவங்க 12ன்னு சொன்னாங்கன்னா, ஒரு 1 சீட், 2 சீட் ஏத்தி குளோஸ் பண்ணுவாங்களே தவிர, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு திமுக குடுக்க மாட்டாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 25 சீட்ல 15லேருந்து 18 சீட்டு திமுக நிக்கும். அவங்களோட இத வந்து எக்ஸ்ட்ரா ஏத்திப்பாங்களே தவிர, குறைக்க மாட்டாங்க. அது முதல்ல நம்ப கன்ஃபார்ம் பண்ணுங்க. எந்த இடத்துலயுமே நம்ம இவரு கோட்டீஸ்வரன் ஏதோ தேமுதிக போய் சேர்ந்ததுக்கு பேரம் ஏத்தி விட்டாரு. 4000, 5000 கதை மாரி அப்படின்னு. எடப்பாடி பெருமையா பேசுறதுக்காக அவர் விடுற பிலா ஓவரா இருக்குது. ரியாலிட்டி வந்து திமுக நான் எழுதி வச்சுக்கோங்க தேவா. திமுக இந்த போன தடவ நின்ற சீட்ட விட அதிகமா தான் நிப்பாய்ங்களே தவிர, அவங்க சீட்ட விட்டு குடுத்து நிக்க மாட்டாய்ங்க. ஓகேவா? இது ரியாலிட்டி. இப்ப காங்கிரஸ் மேல கொலவெறியில முதல்வர் வந்து ரொம்ப கோவத்துல இருக்கிறதா சொல்றாங்களே சார். கண்டிப்பா கழட்டி விட்டுருவாரு. அவரே கழட்டி விட்டுருவாரு போலயே! இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா. இது நம்ம ஏற்கனவே சொல்றது தான். காங்கிரஸ கழட்டி விட திமுக எப்பவோ தயார்.
தேவா. அவங்களுக்கு இருக்க ஒரே பிரச்சனை நான் சொல்றேன். திமுக காங்கிரஸோட டிராவல் இருக்கனால தான் காங்கிரஸ்க்கு கிட்டத்தட்ட சவுத்ல 40 தொகுதிக்கு மேலயும் ஓரளவுக்கு இந்த அலைன்ஸ் இதெல்லாம் ஃபார்மேஷன் கிடைக்குது. அதனால பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங்கா இப்போல போன தேர்தல்ல இருந்தே அவங்க இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்க ஒரே ரீசன் என்னன்னா, போன எம்பி அப்பவே அவங்க இது பண்ணாங்க. போன எம்பி அப்ப நெறைய ஊழலு, இந்த செந்தில் பாலாஜி தூக்கி வைக்கிறதெல்லாம் வந்து த்ரெட்டே இதான் கான்செப்ட். நீங்க வந்து விட்டா நான் விட்டுறேன். நீங்க காங்கிரஸ விட்டீங்கன்னா விட்டுறேன்ற இது. செந்தில் பாலாஜியுடைய ரிலீஸ்க்கும் அதுக்கும் ஒரு லிங்க் இருக்கு. ஓகே. ஓகேவா? அப்போ சில வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டது பிஜேபிக்கிடம். ஓகேவா? தேர்தல் முடிஞ்ச உடனே கூட்டணியிலிருந்து சில வெளிய வர இன்சிடென்ட்லாம் நடந்தது. அதுக்கு நம்ம வந்து ஆமா. இந்த தேர்தலுக்கு அப்புறம் அடுத்த எதிர்காலத்துல இத அவாய்ட் பண்றோன்றத வந்து வாக்குறுதிகள் இருக்கிறது. நான் வந்து நினைக்கிறேன். முன்னாடி நடந்து அந்த 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 காலகட்டத்துல இதெல்லாம் சில பேச்சுவார்த்தைகள் நடந்தது. அதனுடைய எதிரொலி தான் இப்போ நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். சார் அதனால தான் சென்னை இப்போ வந்திருக்காரு. இப்போ புதுசு ஒரு பக்கம் நேரு அவருடைய அந்த ஊழல் தொடர்பான வழக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஈடியோட டைரக்டர் இப்ப சென்னைக்கு வந்திருக்காரு சார். எதுவும் இது தொடர்பா எதுவும் வழக்கு அது மேல ஆமா. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன்லப்பா, 6 பேர் ரெடியா இருக்காய்ங்க. லிஸ்ட்ல அன்னைக்கு நம்ம ஏற்கனவே இன்டர்வியூல போட்டிருக்கோம். முதல்ல நேரு அவரு சொன்னாங்களா? நடந்ததா? அடுத்த 5 பேர் வெயிட் பண்ணுங்க. ஒண்ணு தான் நடக்கும். ஆனா, இது நடக்கிறதுனால இப்ப காங்கிரஸ் வெளிய போய் இவ்ளோ லேட்டா போறதுக்காக விட்டுருவாங்களா? அப்டின்னா இல்ல. இது என்னன்னா, இங்க வந்து டிஎம்கே வரக்கூடாதுன்னு ஒரு இனிஷியேட்டிவ்ல தான் இப்ப பிஜேபி ஒர்க் பண்றாங்க. ஓகேவா? அதனால தான் அவங்களோ இதே பவரையே விட்டு குடுத்து இங்க வந்து எடப்பாடி எல்லாம் தலைமை எடுத்துட்டு வர்றதுக்கான ஒரே காரணம் இதுதான் ரீசன். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு திமுக ஆட்சி வராம தடுக்கணும்னு நினைக்கிறது தான் பிஜேபியோட அஜெண்டாவா இருக்கு. இங்க இந்த தடவ இது பண்ணிட்டோம்னா, அடுத்து வந்து லீடுக்கு வராதுன்றது ஒரு டாக் இருக்கு. ஸோ அத அவங்க இந்த 6 பேரையோ, 8 பேரையோ இன்வால்வ் பண்ணாமலாம் விட மாட்டாங்க. இது மாறுறதுனால. ஆனால் திமுகவுக்கு ஒரு ஃப்ரீ கிடைக்கும். லிபர்ட்டி கிடைக்கும். இது வந்து பழிவாங்கல் நடவடிக்கைன்னு சொல்றதுக்கோ, ஒரு மீண்டும் எல்லா இருக்காது. விஷயத்துக்குமே வந்து இந்த ரெய்டு தொடர்பான அந்த சிக்கல்ல வந்து கொஞ்சம் என்னப்பா தவிர்க்கலாம் திமுக. குறைக்கலாம் கொஞ்சம். இப்ப 6 பேர், 8 பேருன்றது 3 பேர், 4 பேரா கூட ஆகலாம். யாரு ரொம்ப பவரா இருக்காங்களோ, அவங்கள கை வைக்க மாட்டாங்க. இந்த இடத்துல. அரெஸ்ட் இப்ப நேருலாம் ரிட்டயர்ட்மென்ட் ஸ்டேஜ்க்கு போறவர் தான். சரியா? ஸோ அந்த மாரியான சில பேர மட்டும் டார்கெட் பண்ணிட்டு, முக்கியமானவங்கள விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் போக போக தான் தெரியும் நமக்கு. இப்போ இருக்க கண்டிஷன் நமக்கு அந்த டேட்டா இன்னும் கரெக்ட்டா நம்மளுக்கு கிடைக்கல. ஆனா, காங்கிரஸ் வெளிய போகும் பட்சத்தில் திமுகக்கு ஒரு லிவரேஜ் கிடைக்கும். பிஜேபி சைட்ல இருந்து. ஆனா ஒரு அரசியல் ரீதியா ஒரு பின்னடைவு தானே சார் ஏற்படுத்தும். ஒரு லிவரேஜ் வேணா கிடைக்கும். அவங்க தனிப்பட்ட முறையில வேணா ஒரு நீங்க சொன்ன மாதிரி இருக்கலாம். ஆனா அரசியல் ரீதியா ஒரு பின்னடைவு தானே ஏற்படும். நான் நான் எக்ஸாம்பிளே சொல்றேன்ப்பா. ஜெயலலிதா அவர்களே ஜெயிலுக்கு போயிட்டு வந்து 2016 தேர்தல்ல சந்திச்சு திருப்பி ஆளுங்கட்சியா தான் வந்திருக்காங்க. நம்ம மக்கள் எல்லாம் நம்ம நம்ப முடியாது. இ இது வந்து அவங்களுக்கு ஓட்டு போடுற 28, 30% பேர் இருக்காங்க இல்லையா? அவங்கள இது எதிர்வினை தான் ஆட்டத் தோணும். இந்த விஷயம் வர்றதுனால. சரியா? இந்த விஷயம் வர்றதுனால எதிர்வினை ஆற்ற தான் தோணுமே தவிர, இதுக்கு இதுவா பண்ண தோணாது. மக்களுக்கு வந்து இவங்க வந்து தப்பானவங்க. இவங்களுக்கு எதிரா ஓட்டு போடணும்னு வராது. இங்க கன்சால்டேஷனே எப்படின்னா, அந்தந்த கட்சிக்குன்னு வர ஓட்ட அவங்க நிலைநிறுத்துறது தான் முக்கியமா இருக்கு. பிளஸ் அதர் ஓட்டு எப்பவுமே. இப்ப முதல்ல இவங்களோட ஓட்ட கன்சாலிடேட் பண்ண பாக்குறாங்க. இவங்க முதல்ல இவங்களுடைய ஓட்ட கன்சாலிடேட் பண்ண பாக்குறாங்க. ஓகே சார். நம்ம இதெல்லாம் நீங்க சொல் ஓகேவா? நம்ம ஏற்கனவே முன்னாடி பேசணும் சார். அதாவது காங்கிரஸ கழட்டி விட்டா டிஎம்கேக்கு ஒரு வகையில ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்ட்டீங்க. சரி இப்ப வந்து தாவேகாவும், காங்கிரஸும் ஒரு அலையன்ஸ்ல வந்துட்டாங்க. விஜய்க்கு வந்து இந்த கரூர் சம்பவத்துல ஏன் நாளைக்கு வந்து சிபிஐ வந்து ஒரு பிரஷர் குடுக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நாளைக்கு இங்க ஷிஃப்ட் அது குடுக்க மாட்டாங்க. இல்ல, இல்ல, இல்ல. நீங்க கரூர் இன்சிடென்ட்ல என்ன நீங்க டார்கெட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க விஜய் அவர? இல்ல அவர் தான் எல்லார் மேல வண்டி ஏத்திட்டாரா? இல்ல, இல்ல. இது வந்தாலே நீங்க விஜய டார்கெட் பண்ணி இந்த இடத்துல வந்துட்டீங்கன்னா, ஏர் டிஃபென்ஸ் ஒரு இஷ்யூ நடந்ததுல்ல. அங்க ஒரு 10 பேரு, 11 பேர் இறந்தால்ல. அதனுடைய டார்கெட் யார் மேல போய் விழும்? ஆப்வியஸ்லி கவர்ன்மெண்ட் மேல தான் வரணும். அந்த இடத்துல தலைவரா யார் போயிருந்தாரோ, இல்ல. முதலமைச்சர் மேல தான் போடணும். ஸோ இது இன்சிடென்ட் நடந்தா எல்லாத்துக்கும் இந்த மாரி போனீங்கன்னா, பழைய கேஸ்ல பல பல இடத்துல பழைய பழைய ஆட்களுக்கெல்லாம் நெறைய நடந்திருக்கு. ஓகேவா? அப்ப எல்லாருக்குமே இது வந்து இஷ்யூவா தானே போகும். ஸோ கண்டிப்பா. அந்த மாரியான இன்சிடென்ட்ஸ் சிபிஐ இந்த இடத்துல எடுக்க மாட்டாங்கன்னு நான் நெனைக்கிறேன். நான் டிவிகே காங்கிரஸ்குடன் இணைவது டிவிகேக்கு ஒரு பாதகமான செயல் தான். ஓகே. புரியுதா? ஏன்னா பிஜேபி சைட்ல இருந்து கொஞ்சம் பிரஷர் இருக்கும் டிவிகேக்கு. அத அவங்க எதிர்கொள்ள வேண்டியது தான். அதே டைம்ல
திமுகவை தான் இவங்க எதிரியா பார்க்கும்போது, டிவிகேக்கு இது ஒரு பிளஸ்ஸா போய் சேரும். சிறுபான்மையர் ஓட்டு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். காங்கிரஸுக்கான இது வந்து சிறுபான்மையர் ஓட்டு கன்சாலிடேஷன். அது ஆல்ரெடி விஜய் அவர் ஒரு இதுல இருக்கும்போது, இப்ப மறுபடியும் அவர் போய் அங்க ஜாயின் ஆகுறாருன்னும்போது, இவங்களும் ஜாயின் ஆகும்போது, அந்த கன்சாலிடேஷன் கொஞ்சம் அதிகமாகும். ஏற்கனவே இப்போ ஏன்னா இவரே வந்து ஒரு ஓட்டர்ஸே யாரோ சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் திரு விஜய் அவர்கள். ஸோ அவரே வந்து ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும்போது, இப்ப காங்கிரஸ் வந்து தாவேகா கூட வரும்போது இன்னும் ஒரு ஆக்டர்னால தான் பார்க்க முடியும். ஆமா. இப்ப சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் விஜய் அப்படின்றது ஒரு அந்த கம்யூனிட்டி கன்சாலிடேட் பண்றதுக்கு உதவுமே தவிர, ஆனா லீடரா இருக்கும்போது அவங்க ஒரு சமுதாயத்தை சார்பா இருக்க வாய்ப்பில்ல. ஆனா இந்த மாதிரியான பார்ட்டிஸ் இவங்க வந்து ஆல் ஓவர் இந்தியா காங்கிரஸ்ன்ற பொறுத்தவரைக்கும். ஆல் ஓவர் இந்தியால சிறுபான்மையர்ன்றது டார்கெட். அந்த சிறுபான்மை டார்கெட் வந்து காங்கிரஸுக்கு உதவும். நான் ஏற்கனவே சொல்றது, இதுல விஜய் வளரணும்னு காங்கிரஸ் வரல. முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே. விஜய்க்காக காங்கிரஸ் வரல. அப்படி வரணும்னா என்னைக்கா வந்திருக்கலாம். அவங்க கேரளாவுடைய பாலிடிக்ஸும், பாண்டிச்சேரி அரசியலுக்கும் அவங்களுடைய காரியத்த சாதிச்சுக்க தான் வராங்க. அதாவது நீங்க புரியுதா? ஏற்கனவே ஒரு ம். ஒரு பொது நலத்திலயும் ஒரு சுயநலமும் இருக்கு அதுல. சுயநலம் இருக்கு. எப்பவுமே சுயநலம் இல்லாத அரசியலே இல்லன்றது நான் ஆணித்தனமா பதிவு பண்றேன். சொல்லிட்டே இருப்பேன் நம்ப கடைசி வரைக்கும். ஒவ்வொரு ஒவ்வொரு அஜெண்டால அவங்களோட சுயநலம் இருக்கும். ஓகேவா? புது டிவிக்கு புது கட்சின்றதுனால இவங்க இந்த இந்த கணக்கெல்லாம் போட்டு நீ வேணாம் நான் வேணுன்ற இடத்துலயும் இவங்க இல்ல. இவங்களுக்கு சில அலையன்ஸ் ஃபார்மேஷன் ரொம்ப முக்கியம். அதே மாரி காங்கிரஸ் தமிழ்நாட பொறுத்தவரைக்கும், காங்கிரஸ் அலையன்ஸ்ன்றது வின்னிங் அலையன்ஸ்ன்னு ஒரு ஒரு மித் இருக்கு. ஆல்ரெடி ஒரு 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 இது இருக்கு. அது ஒரு ஃபியூச்சர்ல எம்ஜிஆர் பீரியட்லருந்து நடந்திருக்கு. பாஸ்ட்லயே நடந்திருக்கு. நடந்திருக்கிற இது. அத இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க டிவிகே. அந்த அந்த ஒரு பாசிட்டிவ் வைப இங்கேயும் எடுத்துக்கணும்னு அவங்க நெனைக்கிறாங்க. ஏன்னா சார் நீங்க சொன்ன இதே விஷயத்த தான் வந்து புரியுதா? எம்பி கார்த்தி சிதம்பரம் முன்னாடியே சொல்லியிருக்காரு சார். அதாவது காங்கிரஸ் இருக்கிற தொகுதி வந்து ஒரு ஆட் ஆன் அது. அது கண்டிப்பா ஒரு ஒரு பாசிட்டிவான விஷயத்த தான் அந்த கட்சிக்கு குடுக்கும்ன்ற மாரி சொல்லியிருந்தாரு சார். சோ அது இங்க நீங்க சொல்ற மாரி தான் நடக்குது. ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா அப்படிதான் இருக்கு. நான் தான் சொல்றேன். சரி இது இந்த இடத்த பொறுத்தவரைக்கும் ஆல் இந்தியாவுக்கு டிவிகேக்கு ஒரு நேஷனல் பார்ட்டி இருக்கு. இப்போ நான் அ காங்கிரஸ் சார்புல இருக்க எல்லாமே டிவிகே இந்தியா ஃபுல்லா இப்ப தெரிய ஆரம்பிச்சுரும். ஓகேவா? அ ஆல்ரெடி இப்போ 4 ஸ்டேட்ல இவங்க ஃபெமிலியர். ஸோ இது எவ்வளோக்கு எவ்வளோ இவங்களுக்கு யூஸ் ஆகுதுன்றது அடுத்தடுத்த இந்த தேர்தல் முடியும்போது காங்கிரஸ்ல இது பெனிஃபிட் ஆச்சா, டிவிகே பெனிஃபிட் ஆச்சான்னு தெரியும். இப்போ ஆல்ரெடி வெறும் டிவிகே மட்டும் இருக்கும்போதே நம்ம சொல்லியிருக்கோம். 15%ன்றது ஷோர் ஷாட் நம்ம முதல்ல இருந்தே சொல்றோம். அது 20, 25% கிராஸ் ஆயிருக்கா? அதுக்கப்புறம் அலைன்ஸ் பார்ட்டியோட ஓட்டு இதெல்லாம் கணக்கு போடுறது வரும்போது, ஒரு ஒரு கன்சாலிடேஷன் நம்ம கணக்கு போடுறோம். அந்த மாதிரி பார்க்கும்போது, இது பெரிய பிளஸ் டிவிகேக்கு ஒரு 5% வரைக்கும் தேர்த்தி குடுக்கும்னு நான் நெனைக்கிறேன். இது 5ஆ, 8ஆ, 10ஆன்றது தேர்தலுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனா ஷோர் ஷாட் ஒரு 5% வந்து ஒரு டிவிகே அலைன்ஸுக்கு இங்க இருக்கும். ஆனா டிவிக்கு இந்த இடத்துல பண்ண வேண்டியது நான் நெனைக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, அவங்க சீட்ஸ் அதிகமா காங்கிரஸ்க்கு வாரி வழங்கிடக்கூடாது. அதுல கொஞ்சம் கான்ஷியஸா இருக்கணும் சார். நம்ம ஏற்கனவே ஆமா. நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் ஏற்கனவே. அவங்க வராங்க, அவங்க பெர்சென்டேஜ் 60 சீட்டு, 80 சீட்டுன்னு குடுத்துட்டோம்னா, அது வந்து வேட்பாளர் நிக்கிறதுக்கே இவங்க லிஸ்ட்ல இல்லன்னா இருக்கிறது வந்து யாராவது வந்துருவாங்க. நம்ம சின்னத்த நிக்க வைக்கிறது தான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். கரெக்ட். அதுல எவ்வளோ ஓட்டு விழுதோ அதுதான் பெர்சென்டேஜா கால்குலேட் எடுத்து நம்ம ஆளுங்க அத வச்சு இது நாளைக்கு ஆக்சுவலா தப்பான டிஎம்கேக்கு கால்குலேட். பார்கெயின் பண்ண ஆனா வாய்ப்பு இருக்கு. பார்கெயின் பண்ண வாய்ப்பு இருக்கு. வேற எல்லாமே நடக்கும். சோ இத வந்து கொஞ்சம் கான்ஷியஸா நம்ம 40, 50 சீட்டுக்கு மேல காங்கிரஸ் போகாம பார்த்துக்கிறது வந்து டிவிகே உடைய மெயினான வேலையா இதுவா இருக்கு. பார்க்குறோம். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாரி சசிகலா அவங்க டிராவலும் இருக்கும். சசிகலா மாரி ஆட்களுக்கு வந்து குடுக்குற பிரியாரிட்டி பெட்டர். நான் நல்லதுன்னு நெனைப்பேன். ஏன்னா, அவங்க வந்து ஒரு 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 அட்மினிஸ்ட்ரேஷனையே 30 வருஷமா கட்டியாண்டவங்க. சார் ஓகேவா? சோ இது சசிகலா வந்து சசிகலா விஷயத்துல நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா, அவங்க மேல ஏற்கனவே இந்த ஊழல் புகார் இருக்கு. இப்ப அவங்க வந்து விஜயோட கூட்டணி வைக்கிறப்போ, விஜய்க்கு எதுவும் ஒரு பின்னடைவு ஏற்படுத்தாது. அதுக்கு தான் நம்ம மேடையிலே சொன்னாங்களே! நீங்க இப்ப அவங்களுடைய மாநாடு பார்த்தீங்கல்ல, அவங்க என்ன சொன்னாங்க? நான் முதலமைச்சர் ஆகணும்னு எல்லாரும் கேட்டு நான் போய் குடுத்தா, திடீர்னு அங்கருந்து ஆளுநர் ஓடி போயிட்டாரு அப்டின்னாங்க. ஓகேவா? அங்க இன்டைரக்ட்டா அவங்க வந்து ஒரு ஒரு அங்க அவங்க இன்டைரக்ட்டா ஒரு விஷயத்த அங்க பதிவு பண்ணிட்டே வர்றாங்க. என்ன பழிவாங்கப்பட்டது. 4 வருஷம் கழிச்சு தான் வரணும்னு இருக்க தீர்ப்பு எப்படி ஒரே நாள்ல வருது? எஸ், எஸ். சோ இதெல்லாம் அவங்க கேள்வி கேட்கும்போது, இது வந்து பிஜேபிக்கு அகைன்ஸ்ட்ன்ற மாதிரியான ஒரு மித்து கிரியேட் ஆகும். சோ அது வந்து டிவிகேக்கு ஃபேவரா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு அப்படியும் இல்லன்னா கூட சசிகலா அவர்கள் வந்து டைரக்ட்டான பாலிடிக்ஸ்குள்ள வராம இன்டைரக்ட் சப்போர்ட்ட கூட பண்ண முடியும். திரு சீமான் அவருக்கு ஒரு தேர்தல்ல பண்ணாங்க. ஓகேவா?
அத இந்த தடவ விஜய்க்கு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அத விட விஜய் அவருக்கு இது பெனிஃபிட் அதிகமா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஓகே சார். நம்ம இவங்களால கேண்டிடேட் குடுக்க முடியும். இவங்க அந்த உள்ளூர்ல நீங்க சொல்ற மாரி அந்த நிர்வாகிகள் எல்லாம் சப்போர்ட்டா கொண்டு வர முடியும். எல்லா தாவேக்காவ முன்னாள் வேலைக்கு ஆட்களையும், எல்லா ஒரு எல்லாத்தையும் இவங்கனால பண்ண வைக்க முடியும். அத கண்ட்ரோல்ல எடுக்கிறதுக்கு செங்கோட்டையன் போன்றவரு தாவேக்கால பவர்ஃபுல்லா இருக்காரு. ஸோ இது ரொம்ப இது இது ஒரு பாசிட்டிவா போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஓகே சார். நிறைவா ஒரு கேள்வி. இப்ப நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அந்த தாவேக்காவுடைய ஸ்போக்ஸ் பெர்சன்லாம் வந்து இப்ப யூடியூபோ, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலயோ பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப சீனியர்ஸ்லாம் இருக்காங்க சார். நாஞ்சில் சம்பத் இருக்காரு. அப்புறம் ராவுத்தர் இப்ராஹிம்லாம் இருக்காரு. ஸோ இவங்கலாம் ஒரு சீனியர்ஸா இருக்கிறப்ப, அவங்க மேல இருக்கிறவங்க, அதாவது இவங்களோட சீனியர்ஸ் வந்து ரொம்ப அதாவது ரொம்ப ஜூனியர் சார். இந்த பாலிடிக்ஸ் விஷயத்துல படி பார்த்தா. அவங்களலாம் கண்ட்ரோல் பண்றத பார்க்கிறப்போ, நீங்க எப்படி சார் ஃபீல் பண்றீங்க? இது கண்ட்ரோல்லாம் இல்ல. இப்போ இவங்க சீனியர்ஸா இருந்தாலுமே ஒரு தலைமைக்கு கட்டுப்பட்டவங்க தான். அது அவங்களுக்கும் தெரியும். அவங்க வந்து நம்ம தலைமையே நம்ம என்ன சொல்லணும்ன்றத அத நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நெனைக்கிறவங்க தான். சீனியர்ஸ்னால அதுதான். சரியா? இவங்க தான் முதல்ல அந்த ரெஸ்பெக்ட் குடுப்பாங்க. இவங்க தான் ஜூனியர்ஸ்க்கு வந்து இத வந்து எப்படி எடுத்துட்டு போணும்ன்றத சொல்றவங்க தான். இதுல வந்து நாஞ்சில் அண்ணா மாரியா, ராவுத்தர் இப்ராஹிம் ப்ரோ மாரியான ஆட்கள்லாம் வந்து பவர்ஃபுல் ஸ்பீச் பெர்சன்ஸ் ஓகேவா? இவங்களால பேசாம இருங்கன்றதே வந்து பெரிய டாஸ்க். அதான் சொல்றேன். ஓகேவா? இவங்களெல்லாம் விட்டாங்கன்னா அடிச்சு தூக்கிருவாங்க எதிர்க்க பேசுறவங்களயே. ஓகேவா? ஸோ இந்த மாரியான ஆட்கள வந்து கண்ட்ரோல் பண்ற இவங்களையுமே பேச வேணாம்னு சொல்றாங்கன்னா, ஒரு பெரிய இன்சிடென்ட் நடக்குது. அதுக்காக காத்திருங்கன்றது தான் விஷயம். காத்திருந்தபோது நடக்கும்போது இவங்களுக்கு இத ஃபீட குடுத்தாங்கன்னா, இவங்க அங்க இருந்து இத இன்னும் டாப்பா தூக்கிட்டு போயிடுவாங்க. அதனால இந்த மாரி சீனியர்ஸ் வந்து பேச வேணான்ற கன்டென்ட்ன்றது தலைமைக்கான பாசிட்டிவா தான் அவங்களே பார்ப்பாங்க.